Hi friends, now உங்க Tutor Stanley. Past 1.5 months வந்து நான் எந்த வீடியோஸும் போடல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் தென் என்னோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் ஆனதுனால என்னால் பண்ண முடியல. ஸோ இன்னிலேருந்து என்னோட வீடியோஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் இன்றைக்கி என்ன நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா C++ அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு நான் வந்து வரப்போகிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா C++, ஜாவா, அட்வான்ஸ் ஜாவா, ஸ்விங்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான ப்ரோக்ராமிங் எல்லாத்துக்கும் நம்ம உள்ளே போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்கேஸ் உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட் போய்க்கோங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் நியூ கோர்சஸ் எவ்ரி வீக்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 பார்ட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இதை நான் ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக இந்த 2 பார்ட்லையும் நான் சி ப்ரோக்ராமிங் பற்றி எடுத்துருப்பேன். ஓகேங்களா, இந்த விஷயம் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம C++ இந்த சீரீஸை நீங்கள் பாருங்கள். சரிங்களா, இதிலிருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இதுக்கு நான் யூஸ் பண்ணுற எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க கோட் பிளாக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறேன். 17.12 அப்படின்ற இந்த வருஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது C++க்காக நான் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் போங்க. கூகுளில் போயிட்டு கூகுள் சர்ச்சில் கோட் பிளாக்ஸ் டவுன்லோட் அப்படிங்கிறத போடுங்க. ஓகேங்களா, கோட் பிளாக்ஸ் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற இந்த பார்ட்டில் பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் சிஸ்டமாக இருந்தால் XPயோ 7ஓ எதாக இருந்தாலும் சரி 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இது நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த செட்டப் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டப் ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் நீங்கள் C++ல பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இதில் நிறைய விதமான ப்ரோக்ராமிங் செட்டப்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோக்கு ப்ரோக்ராமிங் எழுதலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு C++ அண்ட் தென் C எல்லாத்துக்கும் நீங்கள் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் இதில். ஸோ நான் இதில் கன்சோல் அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் நீங்கள் C ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா அல்லது C++ பண்ணுறீங்களா? ஸோ C++ நான் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேம் கொடுங்க. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு வந்திருக்கும். உங்கள் சிஸ்டமில் ஜிசிசி கம்பைலர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிடெக்ட் ஆகிடும். இன்கேஸ் இது டிடெக்ட் ஆகலைன்னா நீங்கள் ஜிசிசி கம்பைலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா, அண்ட் தென் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபினிஷ் கொடுங்க. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு உங்கள் நேமில் நீங்கள் கொடுத்த நேமில் ஒர்க் ஸ்பேஸில் ஒரு ஃபோல்டர் ஒன்று நேம் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகிடும். அதுக்குள்ளே சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். சரிங்களா, இந்த மெயின் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணலாம். நான் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமிங் நான் போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் C++ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஊப்ஸ். அதை நம்ம போக போக என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள், நார்மலாக நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் நம்மளோட C ப்ரோக்ராமிங்கோ C++ டர்போசியில் நீங்கள் போடுறதா இருந்தால் #include stdio.h #include iostream.h அப்படின்ற ஹெடர் ஃபைல்ஸ் நீங்கள் போடுவீங்க. இங்கே இந்த .h அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை, நீங்கள் போட தேவையில்லை. அண்ட் தென் யூசிங் நேம் ஸ்பேஸ் std அப்படிங்கிறது காமனாக எல்லா ஃபைலுக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் மெயின் ப்ரோக்ராம் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வாய்ட் மெயின் அப்படிங்கிறத போடுவீங்க. ஓகேங்களா, ஆனால் இங்கே வாய்ட் மெயின் போடாதீங்க, இங்கே நீங்கள் இன்ட் மெயின்னு போடுங்க. வாய்ட் மெயினுக்கும் இன்ட் மெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் வாய்டுன்னு கொடுத்தா நோ ரிட்டன், இதே டேட்டா டைப் இன்டிஜர் ஃப்ளோட் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டன் டைப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இங்கே இன்டிஜர் கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 0 அப்படின்ற வேல்யூ நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் இங்கே பாருங்கள் பில்ட் அண்ட் ரன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகிடும். இதில் பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, அண்ட் தென் இது எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது காட்டும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். சரிங்களா, இதில் நான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் இன்பில்ட்டாக ஜென்ரேட்டாக இருக்க ப்ரோக்ராம் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா C++ இந்த விஷயங்கள் இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக நம்ம போக போகிறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா,
இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த நெறைய பிளேலிஸ்ட் சீரிஸ் எல்லாம் வந்து பெண்டிங் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸல் மேக்ரோஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப் டிசைனிங்ல நெறைய பெண்டிங் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இன் ஃபியூச்சர்ல சீக்வென்ஸா நான் வந்து டெய்லி நான் போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் தென் ஆண்ட்ராய்டு நான் கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒன் பை ஒன்னா மத்த சீரிஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.